ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை கார்டன். இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி ஆஃப் கேக்டஸ் இது. அதாவது செட்டிஜினாப்சிஸ் மெராம்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி. இதை வந்து வேறு ஒரு காமன் நேமில் எப்படி சொல்லுவாங்கன்னா ப்ரேயர் ப்ரேயர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு பூ. எப்படின்னா இது ரொம்ப நேரம்லாம் பூத்துருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நைட்டு இப்போ ஒரு 8:30 ஆகுது. இந்த பூ பார்த்திங்கன்னா ஒரு 7 இல்லை 7:30 போல் பூக்க தொடங்கி இப்போ 8 மணிக்கு நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது வந்து பூத்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து அப்படியே மூடிக்கும். இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா நேட்டிவ் டு அர்ஜென்டினாவில் வந்து அர்ஜென்டினாவில் தான் வந்து அர்ஜுன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்டஸ் மோஸ்ட்லி அங்கேருந்து தான் நமக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இதான் மிராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவை வந்து. ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி இதோட பூக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான தனி சீசன் ஒன்றும் கிடையாது. இந்த செடியோட ஃப்ளவரிங் வந்து எப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணப்போ ஒரு சில நிறைய வெரைட்டி ஆஃப் கேக்டஸில் பார்த்திங்கன்னா இது வந்து சம்மரில் பூக்கும், இல்லை ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ரெய்னி சீசனில் பூக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ தான் பூக்கும்னு வந்து சொல்லவே முடியாது. இது வந்து ரெய்னி சீசன்லேயும் பூக்கும், சம்மர் சீசன்லேயும் எப்போ வேணாலும் பூக்கும், கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நிறைய வெரைட்டிஸை வந்து நம்ம முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளவர் வந்து இப்போ தான் பூக்கும், இந்த சீசனில் பூக்கும். ஆனால் இந்த பிளான்ட்டை பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த கேக்டஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய வெரைட்டிஸ்லாம் கிடையாது. ஒரு 6 to 7 இன்ச் மட்டும்தான் வளரக்கூடியது. ஒரு 1.5 to 2 இன்ச் தான் வந்து இதோட டயா வரும். ரொம்ப ஈஸியாகவே வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம். ரொம்ப வாட்ரிங் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நல்லா வெல்ட்ரைன் சாயில் கொடுத்தா மட்டும் போதும். வேறு எதுவும் பெருசாக இதுக்கு வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. மழையிலே வைக்கலாம், ரொம்ப ஒரு இன்டோரில் வைக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா வளரக்கூடியது, ஈஸியான வெரைட்டி. இந்த வெரைட்டிஸ் வந்து எங்கே கிடச்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம். ஃப்ளவர் ஆஃப் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேக்டஸ். அவ்வளோதாங்க.